மார்வல் படங்களே இருக்க சில சீனை எடுத்து அப்படி நீங்கள் ஃப்ரேம் போட்டு வைக்கலாம். அப்படி ஒன்று தான் இது. டேனஸோட மிக பிரம்மாண்டமான ஆர்மியை எதிர்த்து கேப்டன் அமெரிக்கா உடஞ்சி போன ஷீல்டோடையும் அடிப்பட்ட கையோடையும் ஒத்தையாலாம் தனியாக எதிர்த்து நிற்க வந்திருப்பாரு. அவ்வளோ கரேஜ், அவ்வளோ வில் பவராக இருக்கு நம்ம கேப்டனுக்கு. எஸ், இது ஒரு டெமிகாடே சொல்லியிருக்காரு ஹெர்குலிஸ். இந்த காமிக் பேனலை பாருங்கள். ஒலிம்பஸில் இருக்க எல்லாரையுமே நம்ம சில விஷயங்களோட கம்பேர் பண்ணுவோம். முக்கியமாக விஸ்டம், அறிவாட்டல்னா அத்தினாவை சொல்லுவோம். பவர்னா ஜீஸை சொல்லுவோம். வேகம்னா ஹெர்குலிஸ் கூட கம்பேர் பண்ணுவோம். ஆனால் கரேஜ்னு வந்தால் மட்டும், வீரம் தைரியம்னு வந்தால் மட்டும் கேப்டன் அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுவோம். ஐ மீன் டெக்னிக்கலாக இந்த இடத்துல அந்த டைலாக சொல்கிறது ஹெர்குலிஸ் தான். இஸ் காட் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஹெர்குலிஸ் கிட்ட இல்லாத தைரியமாங்க, அவர்கிட்ட இல்லாத கரேஜா? அவரே ஒலிம்பஸில் கேப்டன் அமெரிக்காவை தான் கரேஜ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு. சாதாரண மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய அந்த ஸ்பிரிட், அவனுடைய அந்த வில் பவர் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்பிரிட்டடாக இருக்க யாரையுமே ஒரு கடவுளை கூட நான் பார்த்ததில்ல. அதனாலேயே ஒலிம்பஸில் இருக்கக்கூடிய கடவுள்களோட மனிதர்களோட அந்த கரேஜை கேப்டன் அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறாங்களாம். அந்த இடத்துல தேனோஸ் ஒரு மாதிரி திகைச்சு போய் நம்ம கேப்டனை பார்த்ததுக்கான அர்த்தம் இப்போதாங்க புரியுது. இன்னுமா என்ன தெரியல.